அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷ வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 The book of the prophet Isaiah chapter 41 verse 10. சொல்லுவோமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தின் முதல் பகுதி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை குறித்து புது வருஷத்தின் முதல் நாள் அன்று நாம் தியானித்தோம். கடந்த வாரத்திலே ஜனவரி 4 இந்த வசனத்தின் 2வது பகுதியை குறித்து திகையாதே, நான் உன் தேவன் என்பதை குறித்தும் தியானித்தோம். நீ பயப்படாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கின கர்த்தர் நான். தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கின கர்த்தர் நான். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே நீ பயப்படாதே. நீ எதையோ குறித்து நீ பயந்து கொண்டிருக்கலாம். நீ அதையெல்லாம் இருதயத்திலே போட்டு சிந்தித்து கொண்டிருக்கலாம். நீ பயப்படாதே. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ பயப்படாதே. நான் உன் கர்த்தர், நான் உன்னுடனே இருக்கிறேன். 2வதாக, நீ திகையாதே, நான் உன் தேவன். உன்னை திகைக்க செய்யக்கூடிய, திடுக்கிட செய்யக்கூடிய, உன்னை பயந்து நடுங்க வைக்கக்கூடிய, உனக்கு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் நீ அவைகளை கண்டு பயப்படாதே. நீ திகையாதே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே. நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறவர். நான் ஏலோஹிம், நான் எங்கும் நிறைந்தவர். எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் எல்ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் உன் தேவன். நீ பயப்படாதே, நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். நீ திகையாதே, நீ மனம் கலங்காதே. அந்த வசனத்தின் 3வது பகுதியை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஐசாயா chapter 41 verse 10. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you and help you. So நமக்கு strength அவசியப்படுது, பலம் அவசியப்படுகிறது, நமக்கு உதவி அவசியப்படுகிறது, ஒத்தாசை அவசியப்படுகிறது, நமக்கு சகாயம் தேவைப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you and help you. உனக்கு நான் தான் சகாயர், உனக்கு நான் தான் உதவி செய்கிறவர், உனக்கு நான் தான் துணை செய்கிறவர். நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறவர், நமக்கு ஏற்ற உதவியை, ஒத்தாசையை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவா 1:9. The book of Joshua chapter 1 verse 9. யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம்.
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, காரணம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாமும் இன்று ஒரு புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் எவ்வளவோ எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் ஆண்டவரிடத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகளாய் நான் ஜெபித்தும் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே, நான் விரும்பினபடி ஒன்றுமே எனக்கு நடக்கவில்லையே, என் வாஞ்சை நிறைவேறவில்லையே, ஆண்டவரே, நான் நினைத்தபடி நான் விரும்பினபடி நான் வாஞ்சித்து இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு பதிலை தாரும் ஆண்டவரே. இன்னும் பதில் கிடைக்காததினாலே ஒருவேளை மனம் சோர்ந்து போய் பலனற்று போய் தளர்ந்த நிலைமையில் சத்துவமின்றி காணப்படலாம். என்றாலும் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 16:7, 1 Samuel chapter 16 verse 7, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். காரணம், நான் கர்த்தர், நான் மனுஷன் அல்ல. மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம் நிறைத்து வைத்திருக்கிறதான, யாராலும் புரிந்து கொள்ள முடியாத, யாராலும் கண்டு கொள்ள முடியாத எல்லா வேதனைகளையும் நம் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய ஏக்கத்தை அறிந்தவர் அவர், நம்முடைய விருப்பத்தை அறிந்தவர் அவர், நம்முடைய வாஞ்சையை அறிந்தவர் அவர். அவர்தான் அதை நிறைவேற்றி தருகிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். இங்கே யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லை. யோசுவாவே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திட மனதாயிரு, நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று. கட்டளை என்ன? அந்த யோசுவா 1:7 சொல்லப்பட்டுள்ளது. யோசுவா chapter 1 verse 7, யோசுவா 1:7, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு. நீ எதில மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டுமாம்? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய, அதை ஒன்றையும் தவற விட்டுக்கூடாது. அதிலே சொல்லப்பட்டுள்ள, உனக்கு கற்பிக்கப்பட்ட, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு. அதுதான் கட்டளை. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்ய வேண்டும். நீ அதை செய்ய மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு. 2வது, நீ மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு. உனக்கு ஏற்கனவே கற்பிக்கப்பட்டாயிற்று, உனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டாயிற்று, உனக்கு போதிக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது நீ அதை கருத்தாய் கைக்கொள்ளும்படி, நீ அதை கவனமாய் அதை செய்து நிறைவேற்றும்படி நீ மிகவும் பலங்கொண்டு திட மனதாய் இருக்க வேண்டும். நீ பயப்படக்கூடாது, நீ திகைக்க கூடாது, நீ மனம் கலங்கக்கூடாது, நீ தவித்து நிற்கக்கூடாது. நீ மிகவும் பலங்கொண்டு
திட மனதாய் இருக்க வேண்டும். மூன்றாவது யோசுவா 1:8 முதல் பகுதி. யோசுவா 1:8 முதல் பகுதி. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. முதல்ல சொன்னாரு, அதை செய்ய மாத்திரம் நீ கவனமா இருக்கணும். இரண்டாவது, அதை செய்வதற்கு நீ பலங்கொண்டு திடமனதா இருந்து நீ அதை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியவே கூடாது, அது பிரியாதிருப்பதாக. சத்திய வசனம், பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள கட்டளை பிரமாணங்கள் எல்லாம் உன் வாயை விட்டு நீங்கவே கூடாது. நியாய பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளதை அனுதினமும் நீ உன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அந்த கிருபையும் சத்தியமும் உள்ள வசனத்தை நீ அறிக்கையிட வேண்டும். அது உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீதிமொழிகள் 3:4 பார்க்கிறோம். Proverbs chapter 3 verse 4 அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் நீ தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். சோ அந்த கிருபையும் சத்தியமுள்ள வசனத்தை நீ காத்து கொண்டால் நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். நான்காவது யோசுவா 1:8 அடுத்த பகுதி. யோசுவா 1:8 இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம், இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்க வேண்டும். முதலாவது நீ அதில் கவனமாயிருந்து அதை கருத்தாய் செய்ய வேண்டும். நீ அதை அப்படி செய்யும்படிக்கு இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். நீ அதில் மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இரவும் பகலும் என் வார்த்தையை, என் வசனத்தை நீ தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21, 23, 24 வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் Proverbs chapter 3 verse 21, 23 and 24 நான் வாசிக்கிறேன். மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள், அதை நீ தியானித்து கொண்டிருக்கும் போது 23ஆம் வசனம், அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் நீ காத்துக்கொள், நீ அதை தியானித்து கொண்டிருக்கும் போது நீ பயமின்றி, நீ தைரியமாய் உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நான் உனக்கு நியமித்த அந்த வழியில், அந்த பாதையில், அந்த நேர்த்தியான பாதையில், அந்த நெய்யாய் பொழிகிற பாதையில் நீ நேர்மையாய் நடப்பாய், உன் கால் இடராது, நீ தடுமாறி போக மாட்டாய். 24ஆம் வசனம், நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். நீ செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்து முடித்து இரவிலே நீ படுக்கும் போது நீ பயப்படாதிருப்பாய். நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீ படுத்து கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். சமாதான கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ சமாதானமாயிருப்பாய், நீ சமாதானமாயிருப்பாய். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க, அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம அனுதினமும் தியானிக்க வேண்டும். அது நம்முடைய வழியை வாய்க்க பண்ணும். நான் செய்கிறதையெல்லாம் வாய்க்க பண்ணும். நாம் செய்கிறதுல எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார், நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். அடுத்தது 5வது யோசுவா 1:8 கடைசி பகுதி.
யோசுவா 1:8 கடைசி பகுதி. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எப்பொழுது? இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. உன் கண்கள் நேராய் நோக்கட்டும். நீ அந்த நேர்த்தியான பாதையிலே, உனக்கு முன்பாய் இருக்கிற அந்த நல்ல பாதையிலே, அந்த சத்திய பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே நீ நடந்து செல்லும்போது நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாய். உனக்கு கற்பிக்கப்பட்டதை விட்டு விலகாதிருக்கும்படிக்கு, வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருக்கும்படிக்கு அதை நீ காத்து கொள்ளுவாயாக. வேதத்தின் முக்கியத்தை பாருங்க, கட்டளைகளின் பிரமாணத்தின் முக்கியத்தை பாருங்க. நாம் தேவ சமூகத்தில் வந்தா எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அதன் மேன்மையை பாருங்க. நீ படுக்கும்போது உன்னுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். நீ சமாதானமாய் இருப்பாய். நீ சொல்லுகிற இடத்துல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நீ கையிட்டு தலையிட்டு செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் வாய்க்கும். உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உனக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நீ வழியை விட்டு விலகாதிருப்பாய். நீ உன் பாதையை காத்து கொள்ளுவாய். உன் நடையை காத்து கொள்ளுவாய். நீ அதை கருத்தாய் கை கொண்டிருப்பாய். அதை விட்டு விலகாதிருப்பாய். டெம்டேஷன்ஸ் வரும், பல விதங்களில் வரும், பல இடங்களில் இருந்து வரும், பல வழிகளில் வரும். உன்னை வழி விலகச் செய்யக்கூடிய கிரியைகள் உனக்கு விரோதமாய் எழும்பும். உன்னை குற்றப்படுத்தும், உன்னை நிந்திக்கும், உன்னை காயப்படுத்தும், உன்னை வேதனைப்படுத்தும். என்றாலும் அப்படிப்பட்ட நேரத்திலும் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் இருக்கும்படி நீ மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு. நீ அதின்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன சொன்னார்? ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். யோசுவா 1:6 யோசுவா 1:6 முக்கியமான வசனம். பலங்கொண்டு திட மனதாயிரு. யோசுவாவே, நீ பலங்கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் சொல்லுகிறாரு, யோசுவாவே, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இந்த ஜனத்திற்கு, இவர்கள் சந்ததிக்கு நீ பங்கிடுவாய். நீ பங்கிட்டு கொடுப்பாய். நடந்தது என்ன? யோர்தானை கடந்து போக வேண்டும். யோசுவா 3:15 யோசுவா 3:15 யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும், கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யோசுவா 3:16 மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது. இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். யோர்தானை கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைபட்டிருந்த எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோ அலங்கம், எரிகோவின் வாசல் பூட்டப்பட்டிருந்தது. அலங்கத்திற்குள்ளே யாரும் செல்ல, எரிகோ பட்டணத்திற்குள்ளே யாரும் செல்ல முடியவில்லை. யாரும் வெளியே வரவும் முடியவில்லை.
எரிகோ மதிலை 6 நாள் 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே முன் சென்றார்கள். உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. யுத்த சன்னத்தர் ஆனவர்கள் ஆசாரியர்களுக்கு முன்பாக நடந்தார்கள். இப்படியே 6 நாளும் ஒரு தடவை மதிலை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலோ அதிகாலமே எழுந்து அந்த பிரகாரமாகவே எரிகோ பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில், கர்த்தரை துதிக்கையில், ஸ்தோத்தரிக்கையில் அலங்கம் தானாக இடிந்து விழுந்தது. கர்த்தர் எரிகோ மதிலை இடித்து போட்டார். அது இடிந்து விழுந்தது. அடுத்தது யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு கிபியோனிலே யுத்தம் நடக்கிறது. யோசுவா 10:8 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். இங்கே யுத்தம் நடக்கிறது. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படாதே. 5 ராஜாக்கள் கூடி வந்தால் என்ன, எத்தனை ராஜாக்கள் கூடி வந்தால் என்ன, நீ அவர்களுக்கு பயப்படாதே. அவர்களை உன் கைகளில் அவர்களை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். நடந்தது என்ன? யோசுவா 10:11 அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில், இஸ்ரவேலுக்கு முன்பாக நிற்க முடியாமல், எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்கள் ஜீவன் தப்ப ஓடி போகையில், ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்தார். அவர்களில் ஒருவனும் தப்பி போக முடியவில்லை. 12ஆம் வசனம், யோசுவா 10:12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இவன் எமோரியரோடு யுத்தம் நடக்கிற வேளையில யோசுவா சொல்லுகிறார், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி சூரியனை பார்த்து சொல்லுகிறார், நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். யோசுவாவின் வார்த்தையின்படியே சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. தன் இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே நின்றது. So the sun stood still and the moon stopped என்று பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவின் வார்த்தையின்படியே செய்தார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா 10:14 இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யோசுவாவின் வார்த்தையை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அசையாமல் நிற்க பண்ணினார். யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தினார். யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். யோசுவா 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். யோசுவா 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் யோசுவா 31 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அவர்கள் வசம் இருந்த கானான் தேசம் முழுவதையும் பிடித்து இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு பங்கிட்டு சுதந்திரமாக கொடுத்தான். கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே யோசுவா அந்த கானான் தேசம் முழுவதையும் பிடித்து இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே பங்கிட்டு சுதந்திரமாக கொடுத்தான். 23ஆம் வசனம், யோசுவா 11:23 யோசுவா 11:23 யோசுவா
கர்த்தர் சொன்னபடியே செய்தான். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான், பங்கிட்டு கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. எத்தனை யுத்தங்கள், எத்தனை முறுமுறுப்புகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு எதிர்ப்புகள் என்றாலும் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தினார், சகாயம் செய்தார், யுத்தங்கள் யாவையும் நடத்தினார். கர்த்தர் எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் சகாயராய் இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார், பாதுகாத்தார், யோசுவாவின் பெயரை பெருமைப்படுத்தினார். சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை கனப்படுத்தினார். யோசுவா கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் கட்டளையிட்டபடியே தேசத்தை, கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். யோசுவா 11:15, யோசுவா 11:15, ஜாஷுவா chapter 11 verse 15. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. கர்த்தர் கூட இருந்தார். அவர் சொன்னார், யோசுவாவே நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் தான் யுத்தத்தை நடத்துகிறவர், நான் தான் உனக்கு துணை செய்கிறவர், நான் தான் சகாயர் என்று சொன்னார். அதன்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து தேசம் யுத்தம் இல்லாததினால் தேசத்திலே அமைதி, சமாதானம், ஆசீர்வாதம் நிலவியது. இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை யோசுவா செய்தான். இது மிக முக்கியமானது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஜனங்களை சீகேமிலே கூடி வரச் செய்து கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்று புத்திமதி சொல்லி உடன்படிக்கை செய்வித்தான் என்று யோசுவா 24ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த யோசுவா செய்ததை பாருங்க. யுத்தத்தை நடத்தினார், தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். தனக்கு உதவி செய்த கர்த்தரை, தன்னையோடு கூட இருந்து தன்னை ஆசீர்வதித்து தனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தரை இந்த ஜனங்கள், கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரே, ஆசீர்வாதமான தேசத்திலே சமாதானத்தோடு, யுத்தம் இல்லாமல் அமைதி ஆசீர்வாதத்தோடு வாழ கிருபை செய்தாரே, இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை சீகேமிலே கூடி வரச் செய்து கர்த்தரையே சேவித்து உங்களை வழி நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் விட்டு விலகாதபடி அவரையே சேவித்து அவரையே தொழுது கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்று புத்திமதி சொல்லி உடன்படிக்கை செய்வித்தான். அதை உடன்படிக்கையாக செய்வித்தான். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. யுத்தங்கள் நடத்துறது ஈஸிதான், ஆனா கர்த்தரை தொடர்ந்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியோடு அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். அவர்தான் எல்லா துதிக்கும், ஸ்தோத்திரத்துக்கும், கனத்துக்கும், மகிமைக்கும் பாத்திரர். அவரை விட்டு விலகவே கூடாது. என அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கும்
வாக்குத்தத்தத்தை தந்தார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லவில்லை, ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று. ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே, காரணம் நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றாரே. நீ பயப்படாதே, உனக்கு விரோதமான கிரிகளை பார்த்து நீ பயப்படாதே, உனக்கு கட்டளையிட்டதின்படி நீ செய், அதை தான் நீ செய்து நிறைவேற்ற வேண்டும். உன் கண்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் ஜெயித்து முன்னேற முடியும். நீ ஜெயம் பெறுவாய். உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உனக்கு துணை செய்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். அவர் உன்னை புடமிட்டார், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, பொன்னை போல பிரகாசிக்கும்படி புடமிட்டார். நீ விலையேற பெற்றவனாய், விலையேற பெற்றவளாய் மாறும்படி, உன்னை மாற்றும்படியாய் உன்னை புடமிட்டார். உன்னை தெரிந்து கொண்டவரும் உன் தேவனாகிய கர்த்தரே. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலே அவர் உன்னை கண்டுபிடித்தார். நீ செல்வமாய், நீ ராஜ மாளிகையிலே நீ ஆசீர்வாதமாய் இருக்கும் போது அல்ல, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை கர்த்தர் கரம் நீட்டி தூக்கி எடுத்தார். எடுத்தவர் உன்னை தம் மார்போடு அணைத்து கொண்டார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை, அந்த மகா பரிசுத்த இரத்தத்தை உன்மேல் ஊற்றி என்மேல் ஊற்றி நம்மை கழுவினார். உன்னை பரிசுத்தப்படுத்தினார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார், நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். உன்னை நடத்தினார், உன்னை உணர்த்தினார், உன்னை தமது கண்மணியை போல காத்து அருளினார். உன் கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தினார். உன்னை ஆசீர்வதித்தார். யார் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? யார் நமக்கு ஆதரவாக இருக்க முடியும்? யார் நமக்கு அனுகூலமாக இருக்க முடியும்? நம்மை தூக்கி எடுத்த கர்த்தர் நம்மை நடத்தினார். அவர் நம்மை வெறுத்து விடவில்லை. அவர் உன்னோட இருந்தார். அவர் நம்மோட இருக்கிறார். இன்றைக்கு நீ சந்தித்து வருகிற பாடுகள் இனி வரும் கன மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எனவே நீ சோர்ந்து போகாதே, நீ தளர்ந்து போகாதே. உன்னுடைய பின் வரும் நாட்களில், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய், இப்படிப்பட்ட பாதையின் வழியாய், இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாய், நெருக்கத்தின் வழியாய், ஒடுக்கத்தின் வழியாய் கர்த்தர் உன்னை நடத்தி வந்தார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ தனிமையில் இருந்தாலும், வெறுமையில் இருந்தாலும், தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உன்னை தாங்குவார். கர்த்தர் உன்னை தாங்குவார், அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் உன்னை தப்புவிப்பார், உன்னை கண்மணியை போல காப்பார். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்கு துணை செய்வார். ஏற்ற சகாயத்தை கட்டளையிட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஆதரவும் அனுகூலமாய் இருப்பார். ஒரு அன்புள்ள தகப்பனாய் உன்னை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிறவராய், உன்னை பலப்படுத்தி உனக்கு துணை செய்கிறவராய் உன்னோடு கூட இருப்பார். இந்த உலகம் நம்மை கைவிடும், நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை கைவிடுவார்கள். ஆனால் கர்த்தரோ மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர்,
அவர் சத்தியபரனாகிய கர்த்தர், அவர் சர்வ வல்லவர், அவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிறவர். ஒரு யோசுவாவிடம் கர்த்தர் சொன்னாரே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்ட திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றவர் கூடவே இருந்தாரே. நான் போகும் இடமெல்லாம் வசனத்தின்படியே எனக்கு கட்டளை கொடுத்து பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொன்ன தேவன், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு சொல்லுங்க. அந்த விசுவாசத்தோடு செல்லுங்க. சந்தோஷத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்மை தம்முடைய கரத்தினாலே தூக்கி சுமந்து தாங்கி தைரியப்படுத்தி துணை செய்து அனுதினமும் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வருகிறவர் இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், நம்மோடு பேசி இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, அந்த யோசுவாவை கொண்டு செய்ய நினைத்ததை நீ செய்தீரே. உம்முடைய கட்டளைகளை விட்டு, உம்முடைய பிரமாணங்களை விட்டு விலகாதிருக்கும்படி சொன்னீரே, அதை கை கொள்ளும்படி சொன்னீரே, அதை தியானிக்கும்படி சொன்னீரே, அதை விட்டு விலகாதபடி அதன்படியே செய்ய சொன்னீரே. ஒரு யோசுவாவுக்கு ஜெயத்தை கொடுத்தீரே. ஒரு யோசுவா சொன்னாரே, நான் மாத்திரம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த ஜனத்துக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்ததுனாலே யோசுவா அந்த ஜனங்களிடத்திலே சொன்னார், இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, கர்த்தரை சேவிங்க. இந்த கர்த்தர் தான் உங்களுக்கு ஜெயத்தை தந்தவர், இந்த கர்த்தரை விட்டு விலகாதிருங்க என்று சொல்லி அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லி, வேத வசனங்களை சொல்லி, கட்டளைகளை பிரமாணங்களை சொல்லி உடன்படிக்கையும் பண்ணினாரே. நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இருக்கிறோம். நமக்கு ஜெயத்தை தந்த, நமக்கு ஆசீர்வாதத்தை தந்த, நம்மை நேர்த்தியான பாதையில், தம்முடைய நெய்யாய் பொழிகிற பாதையில் நடத்தி வருகிற கர்த்தருக்கு நாம் என்னத்தை செய்தோம்? நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவரை மறந்து இருக்கிறோமா? நம்முடைய காரியங்கள் தான் நமக்கு பெரிதா இருக்கிறதா? ஏனென்றால் ஆசீர்வாதத்தை தந்து விட்டாரே, ஆசீர்வாதமான தேசத்தின் உச்சிதங்களை தந்து விட்டாரே, இனி நாமே பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறோமா? இனிதான் நம் கர்த்தரை அதிகமாக தேட வேண்டும். ஏனென்றால் தேசத்திலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய சந்ததி 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். யுத்தங்கள் பெருக போகிறது, யுத்தங்கள் சம்பவிக்க போகிறது. கடைசி காலத்துக்குள்ளே பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் சடிதியாய் நிறைவேறப் போகிற கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக இன்னும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த திறந்த வாசல் அடைபடும் முன் குடும்பமாக ஓடி வந்து அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்து அடையுங்கள். There is no other way. Jesus is the only way. அவர் தான் சொன்னார், நான் தான் உனக்கு வழியாய், நீ என் வழியாய் தான் பிரவேசிக்க வேண்டும், நானே உனக்கு வழியும் சத்தியமும் உனக்கு நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் தான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறவர், என்னை அன்றி வேற வழியே இல்லை, வேற மார்க்கமே இல்லை, வேற யாரும் இல்லை. நான் கர்த்தர், நான் உன்னை உண்டாக்கினவர், நான் உன்னை சிருஷ்டித்தவர், என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Can we all pray? நாம் எல்லாரும் சேர்ந்து, இது உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நேரம், இது நீங்கள் கர்த்தரோடு பேசுகிற நேரம், கர்த்தர் உங்களோடு பேசுகிற நேரம், கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற நேரம், கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற நேரம், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் அனுகூலமாய் இருக்கிறதை அடையாளத்தோடு காண்பித்து உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறபடியினால உங்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அவரே சொன்னாரே, என்னை தேடுங்கள் என்று, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னாரே. என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படுவதில்லை. கர்த்தரை தேடுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தேடுவோம். கர்த்தர் நமக்கு பதில் தருவார்.
எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. ஆண்டவரை என்ன ஆசீர்வதியும்னு கேளுங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு தந்திருக்கிறீர், அதையெல்லாம் சந்தோஷமாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும். சமாதானமாய் நான் எல்லா இடத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் அப்பா. நான் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஒரு வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உஷ்ணம் என் மேல் படக்கூடாது, வெயில் என் மேல் படக்கூடாது, தீங்கு என்னை தொடக்கூடாது. எந்த உமக்கு பிரியமில்லாத, எனக்கு பிரியமில்லாத எந்த ஒரு கிரியைகளும் என்னை வேதனைப்படுத்தக்கூடாது. என்னுடைய பாதை எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரை. நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று கேளுங்க. கர்த்தர் நம் அருகிலே நிற்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியாய் நம் அருகிலே நிற்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நமக்கு போதுமானவர், இயேசு நம்மை விட்டு விலகாதவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம், நாம் ஜெபிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னவரே, உம்முடைய மாறாத அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அனுதினமும் நீர் எங்களோட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு ஏற்ற சகாயத்தை கட்டளையிட்டு தாங்கி வருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒரு யோசுவாவோடு கூட நீர் இருந்தீரே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றவர் யோசுவாவோடு கூட இருந்தீரே. யோசுவாவை கொண்டு நீர் செய்ய நினைத்ததை எல்லாம் செய்து முடித்தீரே. இன்றும் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் நம்பி உம்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில தாரும் அப்பா. கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தாரும் அப்பா. ஆண்டவரே, அப்போ நல்ல செய்திகளை கேட்க பண்ணும், நன்மையானது செய்யும், நேர்த்தியானதை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர்தானே சொல்லி இருக்கிறீர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வசனத்தின்படி அப்பா, இந்த உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த புதிய வருஷத்திலே அநேக புதிய காரியங்களை, எங்களுடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நீர் செய்வீர். அது உம்மாலே ஆகும். நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு வேதனையும் இல்லாத, உபத்திரவம் இல்லாத, பாடுகள் இல்லாத, கஷ்டம் இல்லாத, நஷ்டம் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று எழுதி தந்திருக்கிறீரே. There will be showers of blessing என்ற நம்முடைய வார்த்தையின்படியே திருச்சபையின் மேலும் திருச்சபையின் குடும்பங்கள் மேலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணும்படியாய், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பட்ட பாடுகள் எல்லாம் இன்றோடு முடிந்து போகட்டும். இன்று ஜெயத்தின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய், உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல நாளாய் நீர் தந்திருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஏற்ற காலம், இது நீர் எங்களுக்கு முன்குறித்த காலம், நீர் நிர்ணயித்திருக்கிற காலம், எங்கள் ஆசீர்வாதத்தின் காலம். வசனத்தின்படியே ஆசீர்வாதமான மழையை பெய்ய
பண்ணும். நாங்கள் ஆராதிக்கிற, எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட ஆசீர்வாதமான மழையை ஒவ்வொருவர் மேலும் பெய்ய பண்ணும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் பெய்ய பண்ணும். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருக்க அந்த தேவ அனுக்கிரகத்தின் மழையை பெய்ய பண்ணி, ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் கர்த்தாவே ஒரு செழிப்பை கட்டளையிடும்படியாய், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய், ஒரு பெருமழையின் இறைச்சலை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? வசனத்தின்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பொய்யுரையாதவர், நீர் சத்தியவரனாகிய கர்த்தர், நீரே சகலத்தையும் செய்கிறவர், நீரே சகலத்தையும் ஆளுகிறவர். எல்லாவற்றுக்கும் நீர் கட்டளை கொடுத்தால் தான் நடக்கும் ஆண்டவரே. எனவே நீர் மனம் இறங்கி எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி தாரும். நீர் எங்களோட கூட இரும். எங்களை விட்டு விலகாதவராய், எங்களை கைவிடாதவராய் எங்களோடு கூட இரும். உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளே, எங்களை அணைத்து வைத்திருக்கிற கரங்களுக்குள்ளே, எங்களை ஆசீர்வதிக்கிற கரங்களுக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் இனி பயப்பட மாட்டேன், நான் இனி திகைக்க மாட்டேன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். கர்த்தர் எனக்காய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்னை சமாதானத்தின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். எனக்கு பரிபூர்ண சமாதானத்தை, பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து என்னை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இறங்கும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய வருகை பரியந்தம் ஒவ்வொருவரையும் கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளும் அப்பா. நீர் தான் சொன்னீர், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீ பலங்கொண்டு திடமனதாய் இருன்னு சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணும் அப்பா. ஐ வில் ஹெல்ப் யூ என்று சொன்னீரே. நான் தான் உனக்கு உதவி செய்கிறேன். ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ அண்ட் ஹெல்ப் யூ என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு பலம் உன்னதத்திலிருந்து உடைய பிள்ளைகள் மீது வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விதத்திலே உதவி தேவைப்படுகிறதே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நீர் சகாயராய் இருந்து கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கூடவே இரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும் அப்பா. திருச்சபை கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டு. வரும் நாட்கள் நல்ல நாட்களாய், ஆசீர்வாதத்தின் நாட்களாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், கூட இரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.